மைசூரு வனவிலங்குகள் மீட்பு மையத்தில் T23 புலி நலமுடன் உள்ளதாகவும் தேவை ஏற்பட்டால் அதற்கு அறுவை சிகிச்சை செய்யப்படும் என்றும் தமிழக வனத்துறை முதன்மை வன பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் தெரிவித்திருக்கிறார். வால்பாறை அருகே பிடிப்பட்ட புலிக்குட்டியை மீண்டும் வனப்பகுதிக்குள் விட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். பார்க்கலாம். நார்மலி புலி கப் வந்தனா கேப்டிவ் சிச்சுவேஷன் அனுப்புவாங்க, ஜூவில் அனுப்புவாங்க. அப்போ இந்த வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் நம்ம அதை பண்ண மாட்டோம். இப்போ அந்த நம்ம என்ன பிளான் இருக்கு, அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரிவைல்ட்க்கு காட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு பிளான் இருக்குங்க. இப்போ நல்லா இருக்கீங்க. முதல்ல அது ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ நல்லா இந்த சாப்பாடு கொடுத்துட்டு மெடிசினல் சப்போர்ட் கொடுத்துட்டு டாக்டர் கவனி பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. சார் அது இப்போ வனப்பகுதியில் விடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது சார்? வனப்பகுதியில் விடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது சார்? அது நம்ம இப்போ ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைசஸ் அண்ட் டாக்டர்ஸ் அட்வைசஸ். பை திஸ் டைம் இப்போ 20 நாள் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பர்ட் கன்சல்ட் அண்ட் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணியிருக்கோம், டிபெண்டிங் அப்பான் த ரிகவரி, ஹெல்த் சிச்சுவேஷன் அண்ட் ட்ரைனிங். மைசூரில் அந்த புலி இருக்குல்லைங்க சார், T23, அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சியை பொதுவாக கொடுப்பாங்க சார். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சியை கொடுத்துருக்காங்களா சார்? அது நம்ம இங்கேருந்து மாட்டு இறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை? அதை இப்போ எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹெல்த் ரிகவரி, டாக்டர்ஸ் அட்வைஸ், எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ், எக்கலாஜிஸ்ட் அட்வைஸ் அண்ட் புலியுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ நல்லா பண்ணாங்க. நான் காலையில் செக் பண்ணிவிட்டு நாளை காலையில் செக் பண்ணிவிட்டு அதை இப்போது ஹெல்த் நல்லா இருக்கீங்க. புலிக்கு இப்போ சாப்பாடு ஆக்கி இப்போ அப்படி நிறைய பாடி விஷயம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணதுக்கு இப்போது பார்த்துருக்காங்க. இவன் தேவைக்கணும், இவன் ஆப்ரேஷன் பண்ணணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பார்க்கணும். இப்போ ஹெல்த் நல்லா இருக்கும். பட் நமக்கு அவருக்கு ஆல்ரெடி உடன்லேயே கொஞ்சம் விஷயம் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. லைக் 12 ஃபைட்டில் இன்ஜரி இருக்குது, ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது அந்த புலிக்கு. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் இதில் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதையெல்லாம் சரி பண்ணணும். கெனைன் எரோட் ஆயிடுச்சிங்க, அதை நம்ம ரெஸ்டோர் பண்ணணும். எல்லாம் நம்ம இப்போ டாக்டர்ஸ் பண்ணுறாங்க.